ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்க அரவிந்த். கூகுள் கிட்ட இருந்து பிக்சல் 6a இப்போதான் ரீசெண்டாக குளோபல் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணாங்க. நெக்ஸ்ட் மந்த்தில் இருந்து யூஎஸ்லலாம் ப்ரீ ஆர்டர் அப்படின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு யூஎஸ்ல குளோபல் மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கோ அதே அளவுக்கு இந்தியன் யூசர்ஸும் இந்த பிக்சல் 6a ஸ்மார்ட் ஃபோனுக்கு ரொம்பவே அவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா பிக்சல் தரப்புல இருந்து இந்தியாவில் கண்டிப்பாக பிக்சல் 6a ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது அப்படின்றதையும் அஃபிஷியலாக அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில் இப்போ குளோபல் மார்க்கெட்டில் லான்ச் ஆயிருக்கக்கூடிய இந்த கூகுள் பிக்சல் 6a நெக்ஸ்ட் இந்தியன் மார்க்கெட்டில் எப்போ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, என்ன மாதிரியான ஸ்பெக்ஷீட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. ஆக்சுவலா கூகுள் பிக்சல் அப்படின்னு சொன்னாலே அது கேமரா சென்ட்ரிக்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான். கேமரா லெவல்ஸ் தான் மோஸ்ட்லி கன்சிடர் பண்ணுவாங்க. பட் இந்த கூகுள் பிக்சல் 6a கேமரா லெவல்ஸை தாண்டி நார்மல் யூசருக்கு என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்க போகுது அண்ட் கேமரா சென்ட்ரிக்காவும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்க போகுது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா இன்னைக்கு வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த பிக்சல் 6a இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் லுக் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி இருக்கக்கூடிய கூகுள் பிக்சல் 6 சீரிஸ் என்ன மாதிரியான டிசைன் பேட்டர்னில் எப்படி கொண்டு வந்திருந்தாங்களோ அதே டிசைன் பேட்டர்ன் அந்த கேமரா மாடல் அந்த மொபைலுடைய வெட் ஃபுல்லாகவே அந்த கேமரா மாடலுக்கான அந்த செக்மெண்ட் இருக்கிற மாதிரியான அதே டிசைன் பேட்டர்னில் தான் இந்த கூகுள் பிக்சல் 6a ஸ்மார்ட் ஃபோனும் வரப்போகுது. அந்த வகையில் மொபைலுடைய டிசைன் லுக்கில் பெருசாக எந்த வித்தியாசமும் இருக்க போகுது இல்லை. மற்றபடி வெயிட் அண்ட் திக்னஸ்னு பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் 8.9 mm திக்னஸ் அண்ட் 178 கிராம்ஸ்க்கான வெயிட் அப்படின்ற மாதிரியான ஒரு லைட் வெயிட்டட் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு காம்பாக்ட் ஸ்மார்ட் ஃபோனாக தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனும் வரப்போகுது. அந்த வகையில் கூகுள் பிக்சல் அப்படின்னாலே காம்பாக்ட், அதுக்கேற்ற மாதிரியான ஒரு காம்பாக்ட் ஸ்மார்ட் ஃபோன் தான். மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெக் ஷீட் அப்படின்னு பார்க்கும்போது டிஸ்பிளே எப்பவும் போல ஒரு குட்டியான டிஸ்பிளே தான். 6.1 இன்ச்சஸ்க்கான ஒரு சின்ன டிஸ்பிளே, ஃபுல் ஹெச்டி பிளஸ் ரெசல்யூஷனில் ஓலெட் பேனலோட டிஸ்பிளே அப்படின்றது எடுத்துட்டு வராங்க. அதோட இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் அண்ட் கார்னிங் கோரில்லா கிளாஸ் 3க்கான ப்ரொடக்ஷனோட இந்த டிஸ்பிளே அப்படின்றது எடுத்துட்டு வராங்க. அந்த வகையில் டிஸ்பிளே எப்பவும் பிக்சலில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அதே மாதிரியான ஒரு டிஸ்பிளே ஃபீச்சரோட தான் இங்கேயும் வருது. பட் ரெஃப்ரெஷ் ரேட் மட்டும் 60 ஹெர்ட்ஸ் அப்படின்றது கொடுக்குறாங்க. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு சின்ன டிஸ்பிளேயோட ஒரு குட்டியான காம்பாக்டான ஸ்மார்ட் ஃபோன் தான் வருது அப்படின்னும் போது கண்டிப்பாக பேட்டரி கெப்பாசிட்டி கம்மியாக இருக்குமே அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். ஆனால் பிக்சல் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னாலே பேட்டரி கெப்பாசிட்டி எப்போவுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 4410 mAh பேட்டரி கெப்பாசிட்டி இருக்க போகுது. அந்த வகையில் என்னதான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு குட்டியான காம்பாக்டான ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலும் பேட்டரி கெப்பாசிட்டி ஒரு நல்ல பேட்டரி கெப்பாசிட்டி ஒரு நல்ல பேட்டரி பேக்கப் அப்படின்றது கொடுக்குறாங்க. அந்த வகையில் இது இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் தான். யூஸ்வலாக பிக்சல் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஒரு மெயின் ட்ராபேக் இந்த பேட்டரி பேக்கப் தான். எப்பவும் ரொம்பவே கம்மியாக கொடுப்பாங்க. பட் இதில் 4410 அப்படின்றது ஓகே, ஒரு டீசென்டான பேட்டரி பேக்கப் தான். அதோட இதில் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்கும் அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க. பட் எவ்வளோ ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்கும் அப்படின்றது அவங்க மென்ஷன் பண்ணல. மோஸ்ட்லி 18 வாட்ஸ் இல்லைனா 20-25 இதுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. கண்டிப்பாக அதுக்கு மேலெலாம் போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. மோஸ்ட்லி 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கலாம். அதே மாதிரி மொபைலுடைய பர்ஃபார்மன்ஸுக்கு கூகுள் பிக்சல் அவங்களுக்காகவே அவங்க ரெடி பண்ண அந்த டென்சர் அப்படின்ற அந்த ஒரு சிப்ஸ் தான் கூகுள் ரெடி பண்ணியிருக்கக்கூடிய அந்த டென்சர் சிப் தான் இதுலையுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது கூடவே செக்யூரிட்டி பர்பஸ்க்காக இவங்க ஸ்பெஷலாக ரெடி பண்ணியிருக்கக்கூடிய அந்த டைட்டன் M2 அப்படின்ற இந்த ஒரு செக்யூரிட்டி ப்ராசஸரையுமே இங்கே கோ ப்ராசஸராக இன்க்ளூட் பண்ணி தான் நமக்கு இந்த சிப் அப்படின்றது எடுத்துகிட்டு வராங்க. அந்த வகையில் சிப் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஓகே டீசெண்டாக இருக்கும். பட் கேமிங்க்கு கண்டிப்பாக இது அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்காது. பிகாஸ் கேமிங்க்கு கூகுள் பிக்சல் ஸ்மார்ட் ஃபோன் அந்த அளவுக்கு யாரும் கன்சிடரும் பண்ண மாட்டீங்க. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு இந்த சிப் ஓகே தான். மற்றபடி கேமரா எப்போவுமே கூகுள் பிக்சல் அப்படின்னாலே கேமரா தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன கேமரா ஃபீச்சர் இருக்க போகுது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் 8 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. அதே மாதிரி பேக் சைடு ரியர் கேமரான்னு பார்க்கும்போது டுவல் கேமரா கொடுக்க போறாங்க. அதில் பிரைமரி கேமரா 12.2 மெகா பிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா, அது கூடவே இன்னொரு 12 மெகா பிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் அப்படின்ற மாதிரியான இந்த 2 கேமராவோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா செட்டப் அப்படின்றது வரப்போகுது. மற்றபடி 4K வீடியோ ரெக்கார்டிங் எல்லாமே ஆஸ் யூஷுவல் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கண்டிப்பாக இருக்கும். பட் அதை தாண்டி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கேமரா ஆப்டிமைசேஷன்லாம் இன்னும் பெட்டராக இருக்கும். ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்லேயே ஒரு ஃபிளாக்ஷிப் லெவலுக்கு நம்மளுடைய கூகுள் பிக்சல் 6 சீரிஸ்லாம் கொண்டு வந்த மாதிரியான ஒரு கேமரா ஃபீச்சரோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்லேயே வரும் அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கு. பட் இந்த அளவுக்கு கேமராவில் ஆப்டிமைஸ் பண்ணி கொடுக்க போறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே மாதிரி மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அதர் ஃபீச்சராக கண்டிப்பாக இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அஃப்கோர்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. அது போக LPDDR5க்கான ரேம் டைப்போட 6GB ரேம் வேரியன்ட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேஸ் வேரியன்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது போக ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 Wi-Fi 6E சப்போர்ட் அண்ட் Android 12க்கான அப்டேட்டட் OS இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அது கூடவே 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்சுக்கான அப்டேட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கண்டிப்பாக நாங்கள் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி கூகுள் தரப்புலேருந்து அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க.
அதே மாதிரி நாம வீடியோவில் சொன்ன இந்த ஃபீச்சர் எல்லாம் கன்ஃபார்மாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. பட் ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் என்ன ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்தியாவில் எடுத்துகிட்டு வர போகிறாங்க, இதுதான் ஒரு மெயினான கொஸ்டின் மார்க். அந்த வகையில் இந்தியாவில் இப்போதைக்கு எதிர்பார்க்கக்கூடிய ப்ரைஸிங்னு பார்த்தீங்கன்னா 40,000 45,000 ரூபா. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் நாம இந்த வீடியோவில் சொன்ன இந்த ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் பேக் பண்ணி இந்த பிக்சல் 6a ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு சொல்லப்படுது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் மோஸ்ட்லி ஜூலை மந்தில் இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் கூகுள் பிக்சல் 6a இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்களோ ஜூலை மாதம் வரைக்கும் மோஸ்ட்லி வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜூலை மாதம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நாம இந்த வீடியோவில் சொன்ன இந்த ஸ்பெக்ஷீட்டோட மோஸ்ட்லி 45,000 ரூபா அப்படின்ற மாதிரியான பிரைஸ் செக்மெண்ட்ல லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மற்றபடி இந்த கூகுள் பிக்சல் 6a நாம இந்த வீடியோவில் சொன்ன இந்த ஸ்பெக்ஷீட்டோட 45,000 ரூபா மாதிரியான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்தியன் மார்க்கெட்டில் கொண்டு வந்தா நீங்க வாங்குவீங்களா? உங்க கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவுதான். கண்டிப்பா வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை and see you.